மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநகரத்திலே நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களை கரத்தை வலுப்படுத்துவதற்காக என்னுடைய பாசமிகு தம்பி சின்னமனூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் டி.வி. செல்வத்தினுடைய தலைமையிலும் சின்னமனூர் நகரத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் எம்.ஆர்.எஸ். முருகனுடைய தலைமையிலும் இன்று அதிகாலை நாங்கள் அந்த மாநாட்டுக்கு புறப்பட்டு விட்டோம். அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்படுத்தும். அந்நியாருடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கும் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க தேமுதிக, வளர்க கேப்டன் புகழ். ஜனவரி 9ஆம் தேதி நடக்கின்ற மாநாட்டுக்கு நம்ம சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் டி.வி. செல்வண்ணன் தலைமையிலும் சின்னமனூர் நகராட்சி கலாச்சார எம்.ஆர்.எஸ். முருகன் தலைமையிலும் பாஸ்துக்குரிய அண்ணன் முட்டா அண்ணன் முருகன் அவர் முன்னிலையிலும் நமது தொகுதி பொறுப்பாளர் ஆண்டிவிட தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் குமரவளன் தலைமையிலும் ஒற்றுமையாக செயல்பட்டு நாங்க வரணும்னு சொல்லி ஒன்றியமும் நகரமும் சேர்ந்து நாங்க ஒற்றுமையாக செயல்படுறோம். இந்த மாநாட்டை நம்ம எப்படி வெற்றி அடைய செய்யணும்னு சொல்லி எல்லாம் ஒற்றுமையா நாங்க கிளம்பியிருக்கோம். தலைவர் இருக்கும்போது நடைபெற்ற மாநாடு அதெல்லாம் ரொம்ப பரமாக முடிஞ்சு. இப்ப 2005 நம்ம மதுரையில் நடைபெற்ற மாநாடு தமிழ்நாடு எல்லாமே இந்தியா முதற்கொண்டு உற்று பார்க்கிற அளவுக்கு 25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டோம். இப்ப இந்த 25 லட்சம் பேர் கண்டிப்பா கலந்துக்கிறோம் உண்டு. எங்களுடைய மக்கள் எண்ணம் இருக்கு, மக்கள் அதே மாதிரி ஆர்வத்துல இருக்காங்க. நாங்க இந்த மாநாட வெற்றியடையாம நாங்க நடத்தி கொடுப்போம். எங்களுடைய சின்னமனூர் நாடகத்தின் சார்பாக தலைமையில எல்லாத்துக்கும் வளர கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க கேப்டன், வளர்க தேமுதிக. காலத்தாலும் பணத்தாலும் எந்த சக்தியையும் அழிக்க முடியாத தூய்மையான அன்பின் எங்களுடைய குலதெய்வம் கேப்டனின் ஆணை இணங்க அந்நியாருக்கு இணங்க எங்களுடைய கூட்டம் இன்னும் மென்மேலும் வளரவும், இதுபோல எந்த ஒரு மாநாடும் எந்த இடத்துல இருந்து கையை நீட்டினாலும் கேப்டனுக்கு ஆணை இணங்க உடனே நாங்கள் ஒவ்வொரு தொண்டனும் இதோடு கிளம்பி வருவோம். எங்களுடைய மூச்சு கேப்டனும் அந்நியாரும் சுதீஷும் மற்றும் அவருடைய இளைய தளபதி கேப்டனுடைய புதல்வன் பிரபாகரனும் சண்முக பாண்டியும் அவர்களையும் முன்னிட்டு எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவர்கள் ஆணைக்கிணங்க எங்கே இருந்தாலும் அழைத்தாலும் எங்களுடைய தொண்டை தொட்டு தொட்டு வந்து கொண்டு நிறைந்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று வரும் குமரவேலனும் செல்வமும் முருகனும் மற்றும் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றி.